ஸ்வீட் சாப்பிட்ணும். ஆனா, அதில கொஞ்சம் கூட நெய்யே இருக்கக்கூடாது. நெய் என்னங்க? நெய், எண்ணெய் இது 2மே இல்லாம 10 நிமிஷத்தில வீட்ல இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான 3 இன்கிரீடியன்ட்ஸ மட்டும் பயன்படுத்திட்டு, ரொம்ப ஈஸியா டேஸ்ட்டான ஒரு பர்ஃபி ரெசிபி தான் இன்னைக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த வீடியோவ பார்க்குறதா இருந்தா, சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த பர்ஃபி செய்யறதுக்கு நான் இந்த கப்பால 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு வந்து வீட்டிலேயே கடலை பருப்பை வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்ச கடலை மாவு தான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கடையில் வாங்கின கடலை மாவு இருந்தால் கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ எந்த கப்பால் நம்ம கடலை மாவை மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பால் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அளந்த கடலை மாவு அதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த கடலை மாவை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போது நம்ம கடலை மாவில் அங்கங்கே குட்டி குட்டியாக கட்டிகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கட்டியெல்லாம் இந்த மாதிரி கரண்டியால் உடச்சி விட்டே வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் போதும். கடலை மாவு நல்ல பச்சை வாசனை போய் நல்ல கமகமன்னு கடலை மாவுலேருந்து ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த இந்த கடலை மாவை வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த கடலை மாவு வந்து இப்போ நல்லா ஆற வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த கடலை மாவு ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கடலை மாவு அளந்த கப்பால் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவல் எடுக்கும் போது நம்ம தேங்காயில் கருப்பு ஓடு மாதிரி ஒரு பகுதி இருக்கும்ல, அது இல்லாமல் இந்த மாதிரி நல்ல வெள்ளையான கலருக்கு தேங்காய் துருவலை நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. நீங்கள் நைஸாக துருவி எடுக்கும் போது தான் இந்த பர்ஃபி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த தேங்காய் துருவலை கடலை மாவு வறுத்தோம்ல, அதே பேன்லேயே இதை சேர்த்துட்டு இதையுமே நல்ல ஒரு லோ ஃப்ளேம்லேயே 3 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த தேங்காய் துருவலில் உள்ள ஈரப்பதம் போகிற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் வந்து கலர் மட்டும் மாறக்கூடாதுங்க, அந்த மாதிரி பார்த்து நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, தேங்காய் துருவல் இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் துருவலையும் வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் துருவலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இதுவுமே நல்லா ஆறிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் வறுத்தோம்ல, அதே பேன்லேயே நம்ம கடலை மாவை எந்த கப்பால் மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கடலை மாவு அளந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ, அப்படி இல்லைன்னா வெள்ளத்தை கூட பொடிச்சிட்டு மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒத்த கம்பி பதம் வர்ற அளவுக்கான ஒரு சுகர் சிரப்பாக மாற்றிக்க போகிறோம். இப்போ பாருங்க, கரெக்டாக ஒத்த கம்பி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸோட ஃப்ளேமை நல்ல லோவில் மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காய் துருவல், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனாக கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்ல தளதளன்னு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த கடலை மாவை டக்குன்னு உடனே எல்லாத்தையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உடனே சேர்த்துட்டோம்னா அங்கங்கே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கடலை மாவு வறுக்கும் போதே கட்டிகள் எல்லாத்தையுமே உடச்சி விட்டு தான் வறுத்து எடுத்தோம். அதனால் ரொம்ப கட்டி பிடிக்காது. அப்படியே உங்களுக்கு கட்டிகள் பிடிக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு தடவை நல்ல ஜல்லடை வச்சு ஜலிச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி ஜல்லடெல்லாம் வச்சு சலிக்கலை, டைரெக்டாக தான் சேர்க்குறேன். அந்தளவுக்கு ரொம்ப கட்டி தட்டலைங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இப்போது ஒரு 2-3 நிமிஷம் இது மாதிரி தொடர்ச்சியாக அழுத்தி விட்டு நம்ம சொயட்டி கலந்து விட்டுக்கிட்டே வந்ததுக்கப்புறமா நல்ல வாசத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்க்குறதுல விருப்பம் இல்லை, எங்களுக்கு இந்த தேங்காய் கடலை மாவு ஃப்ளேவர் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவை வந்து நம்ம கரண்டியை போட்டு சொயட்டி இழுக்க முடியாதபடிக்கு நல்லா கட்டியாக இந்த மாதிரி கனமாக மாறி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்வீட்டில் இன்றைக்கி கொஞ்சம் கூட நம்ம நெய்யோ எண்ணெயோ துளி கூட சேர்க்கவே இல்லை. இதில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறதுனால இதிலிருந்தே ஆயில் ரிலீஸ் ஆகி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல ஷைனிங்காக மினுமினுப்பாக இந்த ஸ்வீட் வந்து நல்ல திரண்டு பேனில் ஒட்டாத படிக்க வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அப்படியே வேறு ஒரு நெய் தடவின பிளேட்டில் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இந்த தட்டில் கூட கொஞ்சமாக தாங்க நெய்யை க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இந்த நெய்யை க்ரீஸ் பண்ணதுக்கு காரணம் கூட இந்த பர்ஃபி வந்து தட்டில் ஒட்டாமல் வரதுக்காக மட்டும்தான். இந்த ஸ்வீட் பேட்டரை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் ஒரு கிண்ணத்தை வச்சு மேலே அழகாக லெவலாக செட் பண்ணிவிடுங்க. இப்போ உடனே நல்லா சூடாக இருக்கும் போதே ஒரு கத்தி வச்சு சரசரன்னே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் கட்
பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா சுட சுட இருக்கும் போதே இந்த ஸ்வீட்டை வந்து நல்லா சூப்பரான ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டை செஞ்சு முடித்தோடனே நீங்கள் தட்டில் கொட்டினதுக்கப்புறம் ஆறணும் அப்படின்ற பேச்சுக்கே வேலை கிடையாதுங்க. நல்லா சுடு சுட இருக்கும் போதே கட் பண்ணிவிட்டு நல்ல வெது வெதுப்பான சூடில் இருக்கும் போதே இந்த பீசஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுக்கிறதுக்குமே இந்த தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமையே வருங்க. இந்த பர்ஃபியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. கெட்டே போகாது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பர்ஃபி ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.